ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கள்ளிமேட்டில் இருக்க காளியம்மன் கோயிலுக்கு தான். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு 5 கோயில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 5 கோயிலில் இந்த ஒரு கோயில் ஸ்பெஷலாக இருக்கும். அந்த ஸ்பெஷல்னாலேயே இந்த கோயிலில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நீங்கள் டெய்லி போனாலும் டெய்லியுமே அங்கே கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் இந்த சாமி. காலையில் 8 மணிக்கு கோயிலுக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சாமியை பார்த்தது 12 மணிக்கு தான். அந்த க்யூவில் நின்று சாமியை தரிசித்தது அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு. மனசுக்கு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்துச்சு. நாங்கள் பட்டு சேரீ வாங்கிட்டு போனோமா, அந்த சேரீயை சாமி கட்டி விட்டுருந்தாங்க. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கோயிலை சுற்றி வந்துட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் வச்சுருந்தாங்க. அம்மன் கிட்ட தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்தா ஃபஸ்ட்டு இருந்த க்யூவை விட இது ரொம்ப லென்த்தாக போயிட்டு வாசல் வரைக்கும் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த கோயில் எவ்வளோ பவர்ஃபுல்னா, மெயின் ரோட்லேருந்து பார்த்தா இந்த கலசம் மட்டும் தான் தெரியும். அந்த கலசத்தை பார்த்து மெயின் ரோட்டில் போகிற வர மக்கள் நிப்பாட்டி அவங்க வாகனத்தை இந்த சாமியை பார்த்து வேண்டிட்டு போவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல் இந்த சாமி. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தப்போ டக்குன்னு மழை வந்துச்சு. மனசும் குளிர்ந்துச்சு, அந்த இடமும் குளிர்ந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் கள்ளிமேட்டுக்கு போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. டாட்டா.